ஸோ குட் ஈவினிங் ஒன்ஸ் அகைன் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிஃப்டியோட நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். ஸோ நீங்கள் கேட்டனால நான் உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ரீஃபாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ பாருங்கள், நிஃப்டியோட இன்னைக்கோட க்ளோசிங் வந்து 22,22123. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கண்டினியூஸாக ஒரு 9 நாளாகவே மார்க்கெட்டில் மேலே போக ட்ரை பண்ணுது, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. செல்லர்ஸ் எல்லா இதுலேயும் செல்லர்ஸ் மண்டை மேலே கொண்ட கிளியர் கட் செல்லர்ஸ். என்னதான் இங்கே பையர் இருந்தாலும் செல்லர்ஸ் ஹெவியாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ செல்லர்ஸ் புஷ் பண்ணுறது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்தே செல்லர் புஷிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஏரியா பார்க்க போனீங்கன்னா இதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,222. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோல்டன் நம்பர் 22,222. ஒரு வாட்டி இது இந்த லெவலை உடைக்க ட்ரை பண்ணும்போது ஹை பாருங்க 22,204. 22,204 ஆகுது. அதாவது சொல்ல போனீங்கன்னா 22,200 வச்சுக்கோங்க, 22,200. ஓகே, நான் ஒரு லெவலை போட்டுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பாருங்க என்ன எழுதும், 22,200. ஓகே டன். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த லெவல்ஸை போகுதோ மார்க்கெட்டில் ஹெவி செல்லர் இது செல் அவுட் பண்ணுறாங்க. திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவலோட சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, திரும்பவும் ஹெவி செல்லர்ஸ். நாளைக்கு என்ன நடக்கணும் பாருங்க, நல்லா பாருங்க. நாளைக்கு கேப் அப் எடுத்த உடனே போயிட்டு பை பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்றேன், கேப் அப் எடுத்தா உடனே போயிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த 200க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். நான் ஒரு நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஓகே, இந்த நம்பர் அப்படின்றது நம்பர் தியரிஸ் நிறைய டைம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த நம்பர் 22,222, இந்த நம்பர் எப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ, ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, 15 மினிட் கேண்டில் பாருங்கள், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சா இங்கேருந்து மார்க்கெட் கால் சைட் போகும். கால் சைட் போகணும்னா உங்களுக்கு டார்கெட் 22,000 இந்த லெவல் வரும். 419, 22,419 இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கண்டிஷன் நம்பர் 2, சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அங்கேருந்து ஒரு ஹெவி செல்லர் இது கீழே புஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 200 இந்த 222க்கு நடுவில் மார்க்கெட்டை புஷ் பண்ணி ஹெவி செல் அவுட் நடந்துருச்சுன்னா, ரைட், டைரெக்டாக மார்க்கெட் இந்த லெவல், அதாவது எப்படி வரும், ஃபர்ஸ்ட் லெவல் இதை உடைச்சிடும் 22,059, ஃபாலோடு பை 22,21,952, 21,952 கூட வந்துடும். சொல்ல போனால் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிரும், எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும் நானே சொல்லிடுறேன். ஓகே, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துலேருந்து போய் ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், இப்படி ரெட் கலர் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிரும். பெரிய ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிரும். ஸோ மார்க்கெட் மேலே போகணும்னா மார்க்கெட்டுக்கு ஒரே வழி தான் இருக்குது. மார்க்கெட் இந்த 22,222க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஒரு கேப் அப் எடுக்கணும், சஸ்டெயின் ஆகணும். தப்பி தவறி அந்த கேப் அப்பில் சஸ்டெயின் ஆகணும்னா மார்க்கெட் புஷ் ஆயிரும். அங்கேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 936 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் 936 விட்டால் கீழே 887. திரும்ப சொல்கிறேன், 936, 21,936, 21,887 வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு டவுன் சைடில் ஃபால் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அப் சைடில் ஒரு சான்சஸ் ஒரு 40% சொல்லலாம், கீழே வருது 60% சொல்லலாம். எதனால் சொல்கிறேன்னா பாருங்கள், எங்கே பார்த்தாலும் செல்லர்ஸ் வந்து ஹெவியாக இருக்காங்க, போக விட மாட்டாங்க, 200 டச்சே பண்ண விட மாட்டாங்க, புஷ் பண்ணிடுறாங்க. திரும்பவும் அட்டம் பண்ணுது, திரும்ப செகண்ட் டைம் அட்டம் பண்ணுது, திரும்ப புஷ் பண்ணிடுறாங்க, 3ஆவது வாட்டி அட்டம் பண்ணிச்சு புஷ் பண்ணிடுறாங்க. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கு. கடந்த 9 நாளாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு மார்க்கெட், ஸ்பெஷலி நிஃப்டி. ஓகே, ஸ்பெஷலி நிஃப்டி. எதனால் நான் சொல்கிறேன்னா, நிஃப்டி வந்து இப்போது ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கு. இந்த இடம் லோவை பிரேக் ஆச்சு, ஒரு வந்துச்சு ஒரு செல்லிங், கரெக்டாக ப்ரீவியஸ் இதோட சப்போர்ட் எடுத்தது இந்த லெவலில். திரும்ப நெக்ஸ்ட் டே ஒரு மூவ் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ஹெவி பவர்ஃபுல் பையர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த பவர்ஃபுல் பையர்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆவாங்கன்னா, எப்போ மார்க்கெட் 222க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க.
இந்த ஆப்ரேட்டர்னு நீங்கள் சொல்லுங்கள், இவங்க உங்களை கண்டிப்பாக 419 419 வரைக்கும் கொண்டு போக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஆகணும்னா 222க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். 22,222க்கு மேலே சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைட் போகும், இல்லைன்னா போகாது. ஸோ வாங்க நம்ம இது வந்து ஹையர் அனாலிசிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நம்மளோட இன்ட்ராடேயில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்ட்ராடேக்காக நம்ம வந்து 15 மினிட்ஸ் சார்ட் நம்ம எடுத்துப்போம். 15 மினிட்ஸ் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்க ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் இங்கே பாருங்கள். ஃபுல் வியூ உங்களுக்கு சார்ட்டில் இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மேலே போகுது, திரும்ப புஷ் ஆகுது கீழே, திரும்ப மேலே போயிட்டு இப்போ கொஞ்சம் திரும்பவும் அதே மாதிரி எடுத்துருக்கு டவுன் சைட். ஒரு வாட்டியும் அப் சைடு போகும்போது இதில் தான் கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த லெவல் 22,22198 அதே தான் 200 லெவல். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திரும்ப இந்த இடம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸில் பாருங்கள், இந்த இடத்துலையும் உங்களுக்கு திரும்பவும் ரிஜெக்ஷன் எடுத்து. ஸோ அடிக்கடி இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ கிளியர் கட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்த உடச்சி நம்ம மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக, அதாவது இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் டார்கெட் சொல்கிறேன் பாருங்கள். மேலே 222க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 22313. நல்லா பார்த்துக்கோங்க, 22313 310 to 313 உள்ள நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் 22340 அண்ட் அதை விட்டால் தேர்ட் டார்கெட் டெஃபினட்டாக உங்களுக்கு நேராக உங்களுக்கு 22433 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது இன்ட்ராடே படி. நம்ம வந்து டே கேண்டில் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ஓவராலோட மூவ் எவ்வளோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இங்கே பார்ட் பை பார்ட்டாக எப்படி நீங்கள் உங்கள் லாட்டை ஒரு 10 லாட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டில் ஒரு 6 லாட் புக் பண்ணுறீங்க, இல்லாட்டி 7 லாட் புக் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு 3 லாட் வந்து செகண்ட் டார்கெட் புக் பண்ணி ஒரே ஒரு லாட் மட்டும் தான் லாஸ்ட் டார்கெட் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. 4 லாட் வாங்குறீங்களா, 4 லாட்டுமே ஒரு டார்கெட்டில் போட்டு புக் பண்ணிடுறீங்க. ஓகே, அப்படி கிடையாது. இது ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதோட 70% வந்து ஒரு டார்கெட் வைங்க ஃபஸ்ட் டார்கெட்டில். ஓகே, ரிமைனிங் 30% காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருங்க. ஓகே, அது அங்கே போயிட்டு வந்தால் கூட அது காஸ்ட் டு காஸ்ட் ஹிட் ஆனால் கூட நீங்கள் எடுத்த 7 லாட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து அதை காஸ்ட் டு காஸ்ட் வைக்கலை, ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா என்ன ஆகும், அது கீழே வந்து இருக்கிறதையும் அழிச்சிட்டு போயிடும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ 10 லாட் கால் எடுக்கிறீங்கன்னா, சி எடுக்கிறீங்கன்னா 7 லாட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டும், ரிமைனிங் 2 லாட்ஸ் வந்து செகண்ட் டார்கெட்டும், ரிமைனிங் 1 லாட் ஃபைனல் டார்கெட்டுக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி தான் பார்ட் பை பார்ட்டாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவேன். தவிர எல்லாரும் நான் பார்த்துருக்கேன் ஒரே ப்ரைஸில் இறங்கிடுறாங்க, ஒரே ப்ரைஸில் இறங்கிட்டு ஒரே இதில் எக்ஸிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, மார்க்கெட் எதனால் நான் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எதனால் நான் உங்களுக்கு 40% மட்டும் கொடுக்குறேன்னா, ஒரு வாட்டியும் மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் கஷ்டப்படுது. மார்க்கெட் ஒரு வாட்டி மேலே போகும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு போகுது. இந்த கஷ்டம்தான் பெரிய விஷயமே. ஓகே, அதனால மார்க்கெட் மேலே போகணுன்னா கூட ஒரு வாட்டியும் கஷ்டப்படும். ஆனால் ஒரு வாட்டி அந்த கோல்டன் நம்பர் 22 222 டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல் அவுட் கொடுக்குதுன்னா, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 198 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு வந்து 22054 வரைக்கும் வந்துடும். திரும்ப சொல்கிறேன், அது கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 096 ஃபாலோடு பை உங்களுக்கு 054, அதையும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதையும் ஃபாலோடு பை இந்த நம்பர் 22,000. இப்படியே லைனாக பெரிய கேண்டில் நாளைக்கு ஒரு பெரிய, ஏன்னா நாளைக்கு இந்த மூவ் எக்ஸ்பைரி மூவ் டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய மூவ்ஸ் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் கஷ்டப்படுது, அதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அண்ட் மோரோவர் மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். அங்கே ஏதாவது சேஞ்சஸாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய், ஹாப்பி ட்ரேடிங். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா, இல்லை சார் எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எனக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அதையும் நம்ம போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
And thank you, and have a good day and happy trade.